கீழே இருந்தாங்க. பொன்மலை செம்மல் புரட்சி எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இங்க நாகப்பட்டினம் மாவட்ட கழகத்தின் சார்பாக தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி. இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் இங்க இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 3 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர் பெருமக்கள் நாகப்பட்டினத்திலே குழும்பி அப்படியே இந்த பூமி அதிருது. ஆரவார எழுச்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய 3 வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த சிறப்பான எழுச்சியான தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய OS மணியன் அவர்களே, முன்னாள் MLA அருவச்சை ஆசிமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு K. ஜெயபால் அவர்களே, அண்ணன் திரு R. ஜீவானந்தம் அவர்களே, முன்னாள் MLA திரு கோடி மாரி அவர்களே, திரு V. அறிவுடை நம்பி அவர்களே, திரு கோமல் R. K. அன்பரசன் அவர்களே, திரு R. கிரிதன் அவர்களே, திரு சா. பால்ராஜ் அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திரு கோ. விஜயேந்திரன் அவர்களே, பாமக மாவட்ட செயலர் திரு சவ். சித்திரவேல் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலர் திரு K. ஜெயவேல் அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு என். நாராயணசாமி அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சி மாவட்டத்தில் SR. தமிழ்ச்செல்வன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் திரு வினோத் அவர்களே, புரட்சி பாரதத்தினுடைய மாவட்ட செயலர் திரு நாகை அம்பேத்கர் சக்திவேல் அவர்களே, புரட்சி பாரதத்தினுடைய வடக்கு மாவட்ட தலைவர் திரு வீர வினோத் அவர்களே, சிங்க தமிழர் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் திரு V. செந்தில்நாதன் அவர்களே, வளரும் தமிழும் மாவட்ட தலைவர் திரு லட்சுமணன் அவர்களே, முக்குளத்து புள்ளிகள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு செந்தில்நாதன் அவர்களே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு பசுபதி அவர்களே, மற்றும் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தொண்டர்களே, நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, மீனவ நண்பர்களே, வாக்கா பெருமக்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நபர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்முடைய கூட்டணியிலே கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திரு OS மணியன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் மரியாதைக்கு சகோதரர் திரு தங்க கதிரவன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். 2 பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சின்னம், அம்மாவின் சின்னம், ஏழையின் சின்னம், விவசாயியின் சின்னம், மீனவருடைய சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல இன்றைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, மரியாதைக்குரிய மாநிலவை உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வெற்றி வேட்பாளர் திரு S. வடிவேல் ராவணன் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். 3 பேரையும் வெற்றி பெற செய்வீர்களா? அந்த 3 பேரும் உங்களுக்காக உழைக்க தயாராக இருக்கின்றார்கள். நம்முடைய வேட்பாளர்கள் எளிமையானவர்கள், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நற்பண்பு கொண்ட 3
வெற்றி வேட்பாளர்களையும் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அனைவருடைய பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன், கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் திரு புதுக்கோட்டையில் பிராலி மலையில் நினைக்கிறேன் திரு ஸ்டாலின் நிறைய கருத்துக்களை சொன்னார். அது நாட்டு மக்களுக்கு சொல்லல, என்னை பத்தியா பேசிட்டு போயிட்டார். அவரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த விதத்தில் அவதூறா பேசணுமோ அதையெல்லாம் பேசிவிட்டு சென்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நீங்க ஓட்டு போட்டு எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? அவரை முதலமைச்சரானது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தானே. என்ன அவதூறா பேசுறதுக்காக நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. ஆனா நம்ம கட்சி பத்தி பேசுவதற்கு ஒன்னும் இல்லை. நம்முடைய அரசாங்கத்தை பத்தி பேசுவதற்கு எந்தவித முகாந்தரம் இல்லை. அதனால என்னை பற்றி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் விமர்சனம் செஞ்சார் ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ தேர்தல் வந்தாச்சு, இப்ப தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு தொடர்ந்து என்னை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். நம்முடைய கட்சி பிஜேபிக்கு அடிமையா அப்படியா இருக்குது? திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க கட்சி தொண்டன் கூட யாருக்கு அடிமை கிடையாது, தொண்டன் கூட அடிமை கிடையாது. அதுல ஒரு திரைப்படம் வின்னர்னு ஒரு திரைப்படம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வடிவேல் அவர்கள் நடித்த படம் வின்னர். அந்த படத்துல ஒரு நகைச்சுவை காட்சி வரும். அதுல கட்டத்துறை தெரியுமில்ல, அவரை அது நான் இதுல பேசினா நல்லா இருக்காது, ஏன்னா அவர் முதலமைச்சராக இருக்காரு. அதை பத்தி அதுக்கு மேல இருக்கிற வார்த்தைகளா நீங்க பூர்த்தி செஞ்சீங்க. அவரு அந்த கட்டத்துறை திருந்துற மாதிரியே இல்லை, அதுல நிறைய இருக்குது. அதை நாகரிகருதி நான் அந்த நகைச்சுவையை நான் இந்த நேரத்தில் பேசுவது அவர் பொருத்தமா இருக்காது. அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு. அதனால எஞ்சிய வார்த்தைகள் எல்லாம் நீங்க பூர்த்தி செஞ்சு பார்த்துங்க. அப்புறம் இன்னொன்னு பேசுறார். புதுக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி சாதனைகளை பற்றி பேசுறதில்ல, வாக்கு கேட்கறதில்ல, அவரை கொள்கையும் கிடையாது, மாநில உரிமைகளை பற்றி பேசுறது கிடையாது, அவர் சாக்கடைக்கு சமமான வார்த்தைகளை பேசுறான்னு சொல்ல. அப்படியே நாம் பேசுறோம். சாக்கடையில் இருப்பது அவர்கள் தான். யாரு சாக்கடையில் இருக்கின்றவர்கள்? அவர்கள் தான். நாங்கள்லாம் அப்படி இல்லை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி, புனிதமான இயக்கம். தீய சக்தியை திமுகவை தமிழகத்தில் வேரோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் உடலில் இருக்கின்ற அந்த நோயை கூட பொருட்படுத்தாமல் மக்களை நேசித்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணி தொடர வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்தார். 2 தலைவரும் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள். அப்படித்தானே? அவள் வாரிசு இருக்குதா? நாம் தான் வாரிசு. நம்முடைய மக்கள் தான் வாரிசா பார்த்தாங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சி தலைவி அம்மாவும் நாட்டு மக்களை தன்னுடைய பிள்ளைகளாக தன்னுடைய வாரிசுகளாக பார்த்தார்கள். தன்னலம் இல்லாம நாட்டுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். உண்மைதானே? திரு கருணாநிதி அவர் குடும்பத்தால பார்த்தாரு, நாட்டு மக்களை பார்த்தாரா? தன் குடும்பத்தில் யாருக்கு கட்சியில பதவி கொடுக்கணும், தன் குடும்பத்தில் யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும், மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேற எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. முடியுமா? ஆட்சி அதிகாரத்தில் வர முடியுமா திமுகவில்? திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது, ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியாது. அண்ணா திமுக அப்படி அல்ல. சாதாரண தொண்டன், இங்கே இருக்கின்ற தொண்டன் இங்கே வந்து பேச முடியும். உண்மைதானே?
இல்லைன்னா நான் வந்து இங்க பேச முடியுமா? நம்ம எல்லாம் விடுவாங்களா? நாமெல்லாம் விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. உங்களை போல இங்கே நின்று உங்களுடைய ஆதரவோடு, நிர்வாகிகள் தொண்டர் ஆதரவோடு இந்த இடத்தில் வந்து பேசுவதென்றால் அண்ணா திமுக மட்டும்தான் முடியும். உண்மைதானே? இது அண்ணா திமுகவுடைய ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி என்றால் அது அண்ணா திமுக கட்சி. அம்மா அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் அண்ணா திமுக 100 ஆண்டுகள் தொடரும், மக்கள் பணி செய்யும். அப்படி அண்ணா திமுக தலைவர் இல்லாவிட்டாலும் நம்முடைய தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குடும்பம் வலிமையாக தமிழகத்திலே இருக்குது. இது இவர்களால பொறுக்க முடியல. திரு கருணாநிதி என்னன்னாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு இந்த கட்சி காணாம போயிரும், உடைஞ்சு போயிரும் பார்த்தார். முடியல. அம்மா வந்துட்டாங்க. அம்மா சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி அம்மா மறைந்த பிறகு திரு ஸ்டாலினும் திரு கருணாநிதி அவர்களும் கூட்டு சேர்ந்து சதி பண்ணினாங்க. அத்தனை சதியும் உங்களால் முறியடிக்கப்பட்டது. உண்மைதானே? எத்தனை வழக்கு கொஞ்ச நெஞ்ச வழக்காக போட்டாங்க. அவ்வளவு வழக்கும் மக்கள் துணையோடு, நிர்வாகிகள் துணையோடு நீதிமன்றத்தில் நாம் நிரூபித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான இயக்கம் நிரூபித்து காட்டணும். எப்படி பொற்கலர் பட்டையில் பொற்கலர் அந்த பட்டையில் நம்முடைய இரும்பு பழுக்க காய வச்சு அடிச்சு உறுதி பண்ணுவாங்களோ, அதே போல நம்ம அடி வாங்க வாங்க கட்சி வலிமையா இருக்குது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்கின்ற தவறால் அண்ணா திமுக பலம் பலத்தோடு இன்றைக்கு சந்திக்குது. உண்மைதானே? எவ்வளவு கஷ்டத்தை நம்ம கொடுத்தாங்க. நம்முடைய தாயை இழந்த பிள்ளையை போல நாம் இருக்கின்ற காலகட்டத்தில் கூட நம்ம இயக்கத்தை உடைக்க சில சதிகாரர்கள் திட்டமிட்டாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியுமில்ல? அந்த சதிகாரர்கள் போட்ட திட்டத்தையும் தவிடுபடி ஆக்குறது நம்முடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள். ஆக நம்முடைய இயக்கத்தை எவர் அழிக்க நினைத்தாலும் அவர்தான் அழித்து போவார்கள். இது தெய்வ சக்திகள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தொடங்கப்பட்ட கட்சி, தெய்வ சக்தி உள்ள கட்சி. மாண்புமிகு அம்மா நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர், இருவரும் தலைவர்கள் இந்த நாட்டிற்கு இறைவன் கொடுத்த கொடை. தனக்காக வாழாமல் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து தலைவர்கள். அதனாலதான் நம்ம கட்சியை ஒன்றும் செய்ய முடியல. என்னென்னமோ ஆயுதத்தை எடுத்து பார்த்தாங்க, அத்தனையும் தூளாக்கப்பட்டது. இன்றைக்கு அண்ணா திமுக புது பொலிவோடு தேர்தலை சந்திக்கிறோம். அப்படித்தானே? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திரு ஸ்டாலின் சொல்றாரு, ஸ்டாலின் வந்து நம்ம கொள்கை இல்லையா, இவன கொள்கையோடைய கூட்டணி வச்சிருக்காரு. திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சக்தி ஒரே கொள்கையா? தமிழ்நாட்டில் ஒத்த கொள்கை அப்படின்னு இங்க பேசுறாங்க. அங்க பாண்டிச்சேரியில் மாறி மாறி நிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை அம்போன்னு விட்டுட்டாங்க, விடுதலை சிறுத்தைய கை கழுவி விட்டுட்டாங்க. அங்க கேரளாவில் எங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னா இருக்குது. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஏத்து போட்டிடுது. இது ஒன்னா இருக்கு. ஒத்த கொள்கையா? யாரை ஏமாற்ற நாடகம், மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம் ஒருபோதும் எடுபடாது. எப்பொழுதும் உண்மைதான் நிலைக்கும். உண்மைதான் நிலைக்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை குறைத்து எடை போட வேண்டாம். தமிழ்நாட்டு மக்கள் அறிவு கூர்மையான மக்கள், சிந்திக்க கூடியவர்கள். எது சரி தவறு என்று சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மக்கள் தமிழ்நாடு மக்கள். ஆக அதே போல காவிரி ஒப்பந்தம் கபனியை விட்டு கொடுத்தது திமுக. நீங்க தான் இந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைவித்தீங்க. கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ், திமுக.
உண்மைதானே? இன்னைக்கு மீட்டு எடுக்கிறாங்களா? கொடுத்ததே விய, கொடுக்கிறதே விய, அதுக்கு போராட்டம் பண்றதும் இவர்கள். இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக, காங்கிரஸ். பிறகு இப்போ மீத்தேன் ஈத்தேன் ஒப்பந்தம் யார் போட்டது? ஸ்டாலின் முன்னிலையில் தானே போட்டாங்க. இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விளைநிலங்கள், பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்ட முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டாங்களா இல்லையா புரிந்துணர்வு ஒப்பந்தம்? திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்கும்போது தான் நீத்தேன் திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர். உங்களுடைய நிலகரத்தை, உங்களுடைய விளைநிலத்தை அபகரிக்க முயற்சி செய்து முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். சிந்திச்சு பாருங்க. ஆனா உங்களுடைய நிலத்தை மீட்டு கொடுத்து எந்த காலகட்டத்திலும் உங்களுடைய விளைநிலங்களை எவராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம். உங்களுடைய நிலத்தை ஒரு சென்ட் நிலம் கூட உங்ககிட்ட பறிக்க முடியாது. நான் ஒரு விவசாயி. விவசாயிகளுடைய நிலைமை நன்றாக தெரியும். விவசாயி உழைப்பு சாதாரண உழைப்பல்ல. வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்றவர் விவசாயி. விவசாய தொழிலாளி மழையும் வெயிலையும் பொருட்படுத்த மாட்டாங்க. இரவு பகல் கிடையாது. 24 மணி நேரம் உழைப்பு கொடுக்கின்ற ஒரே ஜீவன் விவசாயி, விவசாய தொழிலாளி. அவையில் படுகின்ற துன்பம், துயரம், வேதனை அனைத்தும் அனுபவ நீதியாக அனுபவித்துத்தான் இந்த இடத்திலே நான் நின்று உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே நான் முதலமைச்சர் இருக்கின்ற வரை இந்த விவசாயிக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் துன்பப்படுகிறீர்களோ அதிலிருந்து விடுபடுவதுதான் என்னுடைய கொள்கையாக இருக்கும். 2000 ஆண்டுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் அழகாக சொன்னால், உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவுதான் நட்புன்னு. விவசாயிகள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் எதுவுமே எதிர்பாராமல் உதவி செய்கின்றாரோ அதை போல அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது எதுவும் எதிர்பாராமல் விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது 2000 ஆண்டுக்கு முன்பு ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொல்றதை போல உங்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்கின்ற இயக்கம் அதிமுக அரசாங்கம். நன்றாக தெரியும். கஜா புயல் உங்களுடைய மாவட்டத்தை புரட்டி போட்டு விட்டது. நேரடியாக வந்தேன், மக்களை சந்தித்தேன். என்னென்ன சேதம் என்பதை எங்களுடைய அமைச்சர்களை இங்கேயே முகாமிட்டு 3 மாதம் நாகப்பட்டினத்திலே தங்கி இருந்தார்கள். 3 மாதம் எங்களுடைய சக அமைச்சர்கள் இங்கே தங்கியிருந்தார்கள். அண்ணன் OS மணியன் அவர்கள் அவருக்கு முழு உதவி செய்தார். விவசாயிகளுக்கு தேவையான உதவி, அவர்களுக்கு தேவையான நிவாரணங்கள், இன்றைக்கு அந்த கஜா புயலால் ஏற்பட்ட வெள்ள சேதம், பயிர்களுக்கு தேவையான நிவாரணம், அதுவும் மத்திய அரசு NTRF அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலையை கூட அதிகமாக கொடுத்தோம். 20,000 ரூபாய் ஒரு ஹெக்டேர் கொடுத்தோம். 13,500 சொன்னாங்க, 20,000 ரூபாய் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அந்த மின்கம்பங்கள் அந்த புயலால் உடைந்து சேதமஞ்சு டிரான்ஸ்பாரம் பழுதடைந்து விட்டது. துணை மின் நிலையம் சுக்குநூறா நுருகி போச்சு. மக்களுக்கு மின் வசதி இல்லை, கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. உடனடியாக வேகமாக லட்சக்கணக்கான மின் கம்பங்களை இறக்கி, டிரான்ஸ்பார்மர்களை இறக்கி, துணை மின்நிலையை சரி செஞ்சு, புயல் வேகத்தில் புயல் எந்த அளவுக்கு வேகமானதோ அதை விட கூடுதலாக வேகமாக வந்து பணிகள் செய்யப்பட்டு புயலுடைய அடிச்சூடு இல்லாமல் பார்த்துக்கிட்டோம். இடுப்பு தண்ணி, நான் வந்து பார்க்கும்போது இடுப்பு தண்ணியில் நம்முடைய மின் ஊழியர்கள் தோளிலே மின் கம்பங்களை தூக்கி கொண்டு போய் அந்த வயலிலே நட்டு உங்களுக்கு அற்புதமான மின் இணைப்பை கொடுத்தாங்க. இனி HD லைன் 2 லைனும் ஒரே கம்பத்தில் போற மாதிரி உயரமா மின் கம்பத்தை, வலிமையான மின் கம்பத்தை நெட்டு உங்களுக்கு அந்த புயல் காலத்தில் நேசக்கரம் நீட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எவ்வளவு நிவாரணம் கொடுத்தோம். வீடுதோறும்
நிவாரணம் கொடுத்தங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனைக்கு நிவாரணம் கொடுத்தோம். இன்றைக்கு கூரைகள் பறந்து போச்சு, தார்பாய் கொடுத்தோம். அந்த கூரைகள் மழையில அந்த மக்கள் நனையக்கூடாது என்பதற்காக தார்பாய் கொடுத்தோம். இறந்தவர்கள் புயலால் காற்றால் உயிர் இருந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்தோம். ஆட்டுக்கு கொடுத்த நிவாரணம் மாட்டுக்கு கொடுத்தோம். ஆக கால்நடை செல்வங்கள் கோழிக்கு கூட நிவாரணம் கொடுத்தோம். கணக்கிட்டு விவசாய மக்கள், விவசாய தொழிலாளிகள், வளர்க்கப்பட்ட கால்நடைகள் சேதமடைந்து விட்டது. அந்த இழப்பீடு விவசாயிகள் தாங்க முடியாது, விவசாய தொழிலாளி தாங்க முடியாது. அதற்காக கணக்கிட்டு அனைத்து நம்முடைய கால்நடை செல்வங்களுக்கும் நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்பொழுது இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து ஒரு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வந்து 2 நாளைக்கு முன்பு திமுகவுக்கு ஆதரவு தேடி பிரச்சாரம் செஞ்சார். தெரியுமா உங்களுக்கு? யாரு? அந்த கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் தான் சொல்றாரு, மேகதாதுல அணை கட்டிய தீர்வேன். சட்டமன்றத்தில் அதற்கென்று ஒரு நிதி ஒதுக்கி இருக்கிறார். நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு சிவகுமார், அந்த அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து திரு ஸ்டாலினும் அவரும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. இது நியாயமா? மேகதாதுல அணை கட்டப்பட்டு விட்டா நாகப்பட்டினம் மாவட்டம் வறட்சியாக மாறிவிடும், பாலைவனமாக மாறிவிடும். நம்முடைய உரிமையை மீறுகின்றவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக குறிப்பிட்டிருக்குது. காவிரி நதியை தடுக்கவோ, அது அணையை தடுத்து நிறுத்தவோ, இல்லது தண்ணீரை திருப்பவோ தேக்கவோ கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கப்பட்டதற்கு எதிராக கர்நாடக அரசு, அங்க நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அங்க மேகதாது அணை கட்டிய தீர்வேன் என்று இன்றைய தினம் வழக்கு வரை போட்டுக்கிறாங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக ஆட்சிக்கு பிரச்சாரம் செய்கிறார். இப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த மேகதாது பகுதியில் மட்டும் அணை கட்டப்பட்டு விட்டா நாகப்பட்டினம் பாலைவனமாக ஆகிரும். இங்க மட்டுமல்ல, டெல்டா மாவட்டம் முழுவதும் பாலைவனமாக மாறிவிடும். அப்படிப்பட்ட துரோகம் எண்ணம் கொண்ட திரு ஸ்டாலின் மீண்டும் வர வேண்டுமா? ஆக எப்படி தமிழகத்துக்கு உரிமையை மீறுகின்றவர்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் சட்டப்படி தீர்ப்பின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு எதிரானவரோடு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறார் என்று சொன்னால், திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு விவசாயிக்கு நன்மை செய்யக்கூடியவரா? விவசாயிகளுடைய விரோதி தானே. அது மட்டுமல்ல, இதே சிந்திச்சு பாருங்க. முத இந்தியா கூட்டணி பெங்களூர்ல நடக்குது. அப்ப இதே ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிறார். 2022 என்று நான் கருதுகிறேன். முதலமைச்சர் ஆன உடனே எங்களுடைய சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு வந்து நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விடுகிறேன் என்று, பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதாக தண்ணீரை திறந்து அப்போ பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்கிறார். நானும் டெல்டாக்காரன், எனக்கு வந்து இந்த நம்முடைய குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவதே மகிழ்ச்சி என்று பேட்டி கொடுத்தார். விவசாயிகளை நம்பினாங்க, பயிரிட்டாங்க, குறுவை சாகுபடி பயிரிட்டாங்க. விளைகின்ற பொழுது அந்த போட்ட வருகின்ற கதிர் வருகின்ற பொழுது மேட்டூர் காஞ்சி போச்சு. காஞ்சி போச்சு, நீர் கிடைக்கல. அப்பொழுதுதான் முதல் இந்தியா கூட்டணி பெங்களூர்ல நடக்குது. அப்ப நான் அறிக்கை வெளியிடுறேன், திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலாக இந்தியா கூட்டணி அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க. அங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவி
திருமதி சோனியா அம்மையா அவர்கள், திரு ராகுல் காந்தி அவர்கள், அங்கே சீதாராமையா அவர்கள் மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்லாம் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறாங்க. விவசாயியுடைய இங்கே டெல்டா பாசன விவசாயிகள் 2 தண்ணீர் கொடுத்தால் அந்த விளைச்சலை பெற முடியும், நீங்க கேட்டு பெறுங்கள் என்று கோரிக்கை வச்சேன். அப்பொழுது ஸ்டாலின் சொன்னார், நாங்க இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தான் போறேன், தண்ணி கேட்க போகல, தண்ணி கேட்க. அப்பொழுது உண்மையிலேயே இந்த டெல்டா மாவட்ட மக்கள் மீது பாசம் இருந்தால், உண்மையாலுமே தமிழன் என்ற உணர்வு அவர் உள்ளத்திலே இருந்தால், இப்படி விவசாயிகள் படுகின்ற துன்பம் தன்னுடைய துன்பம் என்று கருதி இருந்தால், அந்த கூட்டத்தில் மரியாதைக்குரிய திருமதி சோனியா காந்தி அம்மையாவிடத்திலும் திரு ராகுல் காந்தி அவரிடத்திலும் சொல்லி இருந்தா 2 டீம்ஸ் தண்ணி 3 டீம்ஸ் தண்ணி திறந்து விட்டிருந்தா நம்முடைய விவசாயிகள் குறுவை சாகுபடி பாதுகாத்திருக்கலாம், விளைச்சலை பெற்றுக்கலாம். தண்ணீர் 2 லட்சம் ஏக்கர் கருகி போய் சேதமடைஞ்சது. அதற்கும் நிவாரணம் கொடுக்கல. அதற்கும் நிவாரணம் நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்தேன். அண்ணன் OS மணியன் அவர்களும் அதை பற்றி பேசினாங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க அங்க தண்ணி கேட்டு பெறல, நீங்க வீர வசனம் பேசுனீங்க. குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்துகிட்ட போது நானும் டெல்டாக்காரன் வீரவசனம் பேசி உங்களை நம்பி டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடி செஞ்சு தண்ணி இல்லாம இன்றைக்கு வறண்டு காஞ்சி 2 லட்சம் ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. நிவாரணம் கொடுக்கணும், கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கு காப்பீட்டு திட்டம் பதிவு செஞ்சோம். ஒவ்வொரு ஆண்டும் காப்பீட்டு திட்டத்தை கொண்டாந்து பதிவு செஞ்சோம். அப்படி காப்பீட்டு திட்டத்தில் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் இணைக்கப்பட்டிருந்தா, சேர்க்கப்பட்டிருந்தா, நீங்க பணம் கொடுக்கலாட்டி பரவாயில்ல, இன்றைக்கு அந்த பயிர் இன்சூரன்ஸ் மூலமா அந்த பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு அந்த நிவாரண தொகை கிடைச்சிருக்கும். அதுவும் செய்யல. அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை குறுவை சாகுபடிக்கும் சரி சம்பா சாகுபடிக்கும் அவர்கள் இந்த காப்பீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு தேவையா? சிந்திச்சு பாருங்க. விவசாயம் என்றா இன்றைக்கு எவ்வளவு ஒதுக்கி வச்சிருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் பல திட்டங்களை நிறைவேற்றணும். இன்றைக்கு இந்த ஆட்சியில் தான் ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். என்ன சாதனை? திமுக சாதனை 4 வருஷத்துல ஊழல் செஞ்சதுதான் சாதனை. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். என்ன கலெக்ஷன் சொல்லுங்க? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய 5 மாத தாரக மந்திரம். ஏதாவது செஞ்சாங்களா? எந்த அலுவலகத்தையாவது போய் உங்களுடைய பணி பணம் இல்லாத செஞ்சிருக்க முடிஞ்சுதா? எல்லா அலுவலகத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. அதோட டாஸ்மாக்ல என்ன 10 ரூபா யாரு கூடுதலா வாங்கினாங்களா இல்லையா? கூடுதலா வாங்கினாங்களா இல்லையா? அந்த டாஸ்மாக்ல மட்டும் வருஷத்துக்கு 5400 கோடி ஊழல். நான் 5 வருஷத்துல 24,000 கோடி டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வச்சு கொள்ளையடித்த அரசாங்கம் தேவையா? அதே போல பல பொய் வாக்குறுதிகள், போட்டோ ஷூட். அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யலையா? திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் கஜா புயல்ல எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்கு நன்மை செஞ்சோம். விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அவருக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கிய அரசு அதிமுக அரசு. 2 முறை ஒரே ஆண்டில் பேரிடர் காலங்களில் விவசாயிகள் பாதிச்சாங்க. ஒரு அரசாங்கம் 2 முறை நம்முடைய விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். அதே போல பாத்தீங்கன்னா அண்மையில்
குறுவை சாகுபடி பயிரிட்ட விவசாயிகள்லாம் அவருடைய உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லையெல்லாம் மூட்டை பிடிச்சி அங்கே நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போய் விற்பனை செய்ய போனாங்க. நிறையா கொள்முதல் செய்யலை, வெளியில் திறந்த வெளியில் அடுக்கி இருந்தாங்க. அந்த நெல்மணிகள்லாம் முளைச்சி போச்சு இல்லை காட்டு. அந்த நானே நேரடியாக வந்து அந்த விவசாயியெல்லாம் பார்த்து குறைகளை கேட்டேன். அப்போ ஒரு பெண்மணி வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. நான் அணிந்திருந்த நகையெல்லாம் விற்று கடன் உடனே வாங்கி நடவு செஞ்சு நல்லா விளைஞ்சி அறுவடை செஞ்சு அந்த நெல்லையெல்லாம் மூட்டை பிடிச்சி கொண்டு வந்து நான் வெளியில் அடிக்கியிருந்தேன். இந்த நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால இந்த மழையால் நனைந்து நெல்மணிகள்லாம் முளைத்து போச்சுன்னு இங்கே இருக்கிற பெரும்பாலான மக்கள் என்னோட வந்து பார்த்தாங்க. இங்கெல்லாம் கூட இருக்குங்க, அண்ணெல்லாம் வந்தார். வந்து எல்லா சென்டருக்கும் போய் பார்த்தோம். அப்படி அந்த நெல்லை கூட முழுமையாக கொள்முதல் செய்யாத அரசாங்கம் தேவையா? ஏங்க எவ்வளோ கஷ்டம். நாற்று விட்டு அதை பிடுங்கி வயலடித்து வரப்பு வச்சு நடவு செஞ்சு அதுக்கு பிறகு களை எடுத்து பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அப்புறம் விளைஞ்சி அறுவடை செஞ்சு அதை நெல்மணியை மூட்டை பிடிச்சி கொண்டு வரதுன்னா சாதாரண விஷயமா? அது விவசாயிக்கு தான் தெரியும். அவருக்கு எங்கே போய் விவசாயம் பண்ண தானே தெரியும். இன்னைக்கு அப்படி அந்த நெல்மணியெல்லாம் முளைச்சி போச்சு. இதை வந்து நேரடியாக வந்து விவசாயிகளை பார்த்து ஆறும் சொல்ல வக்கில்ல. இந்த முதலமைச்சர் திரைப்படம் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் செலவழிக்கிறார். இங்கே இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களே, டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற குறுவை சாகுபடி செய்த அந்த விவசாயிகள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மழையால் நனைந்து முளைக்குது. அதை பார்வையிட வரவேணும்ல? வரல. என்ன பண்ணாரு? ஒரு பிளாஸ்டிக் தட்டில் அதை கொண்டு போய் வச்சு காட்டுறாங்க. ஒரு பிளாஸ்டிக் தட்டில் பாருங்க எவ்வளவு கேவலமா நினைக்கிறார் விவசாயி. ஏங்க பாரு, அது என்னன்னே தெரியாது அந்த முதலமைச்சருக்கு. இது நெல் பயிரா வேற எதை காட்டுறாங்கன்னே தெரியாது. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆண்ட நாடு உருப்படியாமா? விவசாயி தான் பிழைக்க முடியுமா? விவசாயி தான் வாழ முடியுமா? ஏங்க என்ன நேராக திருச்சிக்கு வாங்க, ஃப்ளைட் இருக்குது. நேராக நாகப்பட்டினம் மாவட்டம் வாங்க, பக்கத்தில் திருவாரூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம் வந்து பாருங்க. இதில் என்ன கஷ்டமா இருக்குது? இப்போ ஊரா போறீங்கல்ல, ஓட்டு கேட்க ஊரா போறாருல்ல. மக்களுடைய ஓட்டு வேணும். ஆனா மக்கள் துன்பப்படும் போது மக்களை பார்க்க மாட்டாங்க. இப்போ இந்த முதலமைச்சருக்கு டீ குடிக்கிறது ஃபேஷன். இப்போயாவது போ டீ கடையில் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்க. மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு இப்போ போய் டீ கடையில் பார்த்து டீயை குடி. ஏங்க இதுக்காக முதலமைச்சர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. டீ கடையில் போய் டீ குடிக்கிறத காட்டுவாங்க, வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டுறதை காட்டுவாங்க. வெளிநாட்டு யாருடைய பணத்தில் போற? உங்களுடைய வரி பணத்தில் போறாரு. அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்க்க போறனா அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. தொழில் முதலீட்டு ஈர்க்க படம் காட்டல, தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்கு அந்த செய்தி வெளிவல்ல, ஒரு சைக்கிள் ஓட்டுற செய்தி வருது. இதுக்கு இங்கிருந்து இந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து வெளிநாடு போய் தான் சைக்கிள் ஓட்டணுமா? ஈஸியாக ரோட்டில் சைக்கிளில் போறாரு. அது அழுத்துற மாதிரி பேட்டரி வண்டி, அழுத்துறதெல்லாம் கிடையாது. அழுத்த எங்க சத்து இருக்குது அவருக்கு. பேட்டரி வச்சு பேட்டரி வண்டியில் போறாரு. அப்புறம் பளு தூக்குறாரு. இது யாரையும் உன்னை கேட்டா? பளு தூக்குறதுக்கு அப்படி முதலமைச்சர் ஆக்குனாங்க. எதுக்கு முதலமைச்சர் ஆக்குனாங்க? நாட்டுக்கு நல்லது செய்யணும், நாட்டு மக்கள் பிரச்சனையிலிருந்து விடுவிக்க வேண்டும், கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும். அதுதான் எதிர்பார்த்து உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. இந்த பளு தூக்குறதை காட்டுறது, சைக்கிள் போறதை காட்டுறது, டீ குடிக்கிறத காட்டுறது, வாக்கிங் போறதை காட்டுறது, இதையெல்லாம் குடும்பத்தோட வச்சுக்க. யாரும் வேண்டாங்கல்ல, அது தனிப்பட்ட விஷயம். அதை வந்து பொது செய்தியாக்கி அதை வெளிப்படுத்துறாரு. ஏன்னா இந்த ஆட்சியில் அதுதான் சாதனை, வேற எந்த சாதனையும் இல்லை. செஞ்சிருந்தாலே காட்ட முடியும். உண்மைதானே? இப்ப நாம செயல்படுத்தி இருக்கிறோம். நாம வந்து இங்க சொல்றோம், இங்க 400 கோடியில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. 400 கோடி.
அற்புதமா கட்டுனது நாம, திறந்தது அவரு. நாம பெற்ற பிள்ளைக்கு அவரு பேர் வச்சுட்டு போயிட்டார். அதுதான் முடியும் அவர்னால. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஒரு வருஷம் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. ஸ்டாலின் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சுதா? அங்க தில்லு திராணி தெம்பு இருக்குதா? சொல்றாரு புதுக்கோட்டையில் விராலிமலையில் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி சாதனை சொல்லி ஓட்டு கேட்கலையான்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நான் ஏற்கனவே சவால் விட்டேன். இப்போ நாகப்பட்டினம் நகரத்திலிருந்து சவால் விடுறேன். அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை பட்டியலிட்டு சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க முதலமைச்சரான பிறகு என்னென்ன சாதனை சொல்லு விளக்குங்க. மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். அதிமுக ஆட்சி கேட்டுக்குங்க. அதிமுக ஆட்சி ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. 2011 2021 அம்மா ஆட்சி, அம்மாவுடைய அரசு 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. 10 ஆண்டுல 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 6 சட்டக்கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி 4 ஆண்டுல. அம்மா இருக்கும்போது ஒரு சட்டக்கல்லூரி, 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரி திறந்தோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி 10 ஆண்டுல 2011 2027 வரை. அதே போல 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சேலம் மாவட்டம் தலைவாசல்ல 1200 கோடியில 1000 ஏக்கர்ல கட்டினேன். முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக அந்த திட்டம் பயன்படும் என்ற நோக்கத்தில் நான் கட்டினேன். நான் வெளிநாடு போனேன், அமெரிக்காவில் பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். அங்க அந்த பசுக்கள் வளர்க்கதை பார்த்தேன். அங்க என்னென்னலாம் அவள் கடைப்பிடிக்கிறான் பார்த்து அங்க இருக்கின்ற கால்நடை அதிகாரிடத்தில் கேட்டேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கறக்குது. ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கிடக்குது. அதே போல நம்முடைய மாநிலத்தில் இப்படி கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கும் விலையில்லாம கொடுக்கலாம் என்று அந்த கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்தை கட்டி முடிஞ்சது. ஒரு பகுதி முடிஞ்சது. மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை திறந்துட்டேன். அந்த மற்ற ஆராய்ச்சி நிலையம் 90% முடிஞ்சிருந்தது. 3 வருஷம் கிடப்புல போட்டாங்க. 3 ஆண்டு கிடப்புல போட்டாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க மாநில அரசாங்க நிதி 1050 கோடிங்க. அதை அப்படியே முடக்கி இன்ன வரைக்கும் திறந்து செய்யல. இந்த கலப்பின பசுக்களை உருவாக்கும் போது நம்முடைய விவசாயி கொடுக்கும் போது 40 லிட்டர் பால் கறக்கும். ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறக்கும். நாம 3 பசு வளர்ப்பதற்கு பதிலாக ஒரு கலப்பின பசு வளர்த்தா 40 லிட்டர் கிடைக்கணும். 2 பசு வளர்த்தினாவே நம்ம குடும்பம் மகிழ்ச்சியோட வாழலாம். இது விவசாயம் என்ற முறையில் என் மனதில் தென்பட்டது. நம்முடைய விவசாயிகள் இந்த கலப்பின பசுகளுக்கு விலையில்லாம கொடுக்கணும். விவசாய தொழிலாளிக்கு இதை விலையில்லாம கொடுக்கணும் திட்டமிட்டு தான் அதை நான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சேன். அதை மூடி வச்சிருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே திட்டம் செயல்பட்டு நாகப்பட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு அற்புதமான கலப்பின பசு கொடுக்கப்படும். நல்ல கலப்பின பசு கொடுக்கப்படும். இது என்னுடைய லட்சியம். விவசாய தொழிலாளி மகிழ்ச்சியோட வாழ வேண்டும். எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நம்முடைய விவசாய தொழிலாளி சிறப்பாக வாழ்வார். அதை பார்த்து நான் ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டாந்தேன். அதுக்கு பிறகு நம்முடைய விவசாயிகள் என்ன கன்று தான் சொல்லுவாங்க. அதாவது மாடு சினையாகின்ற பொழுது நம்முடைய விவசாயிகள் காலக்கன்று வேணா காலக்கன்று, கெடேரி வேணா கெடேரி, அதையும் ஊட்டியில் 50 கோடியில் உருவாக்க பார்த்து பணி நடந்துட்டு இருக்குது. அதை முடக்கிட்டான். என்னங்க விவசாயி என்ன அவருடைய கலப்பின பசு இன்றைக்கு நம்முடைய சிந்து பசு கெடேரி வேணா கெடேரி கண்ணு, காலக்கண்ணு வேணா காலக்கண்ணு. அப்போ இங்கே உப்புளியை பாரு, என்ன உப்புளியா என்ன ஒரு காலை இருக்குமே, உப்புளாச்சேரியா, அதில் காலை வேணா காலை, கடை வேணா கேடரி. அதே போல காங்கிங் காலை வேணா காங்கிங் காலை, காங்கிங்க கிடரிக்கணும் வேணா கிடரிக்கணும். இதில் என்னங்க தப்பு இருக்குது?
ஏன் தவறு இருக்குதா? விவசாயிகள் அவர் பயன்பெற வேண்டும். நவீன முறையில் இப்படிப்பட்ட ஆராய்ச்சி நிலையங்களை திறந்து அதன் மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற திட்டத்தை முடக்கி அரசாங்கம் தேவையா? அது மட்டுமல்ல, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற காய்கறிகள் அதை முறையா விற்க வேண்டும். அதற்காக 10 மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 கோடி செலவுல குளிர்பான கிடங்கு, அங்க இருக்கிற விவசாயிகள் தங்குறதுக்கு இடம், விற்பனை நிலையம், வியாபாரிகள் தங்குறதுக்கு அங்கேயே பேங்க், விவசாயிகள் விற்பனை செஞ்சா உடனே பணம் இல்ல, கட்டுப்படியான விலையினா பக்கத்தில் இருக்கிற குளிர்பான கிடங்குல அடுக்கி வச்சிடலாம். அதையும் முடக்கிட்டாங்க. எவ்வளவு திட்டம் தெரியுங்களா? நிறைய திட்டம் விவசாயிகளுக்கு என்று எண்ணற்ற திட்டங்களை நான் கொண்டாந்து கொடுத்ததெல்லாம் நிறுத்தப்பட்ட அரசாங்கம் மீண்டும் தேவையா? அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படகோட்டி திரைப்படத்தில் அழகா பாடினார். படகோட்டி படம், படகோட்டி என்ற அற்புதமான திரைப்படம். அதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்சாங்க. தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் என்ற பாடல். எவ்வளவு அற்புதமான பாடல்! 50 வருஷத்துக்கு முந்தி பாடின பாடலுங்க. தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். அப்படிப்பட்ட மீனவர்கள் துன்பப்பட வேண்டிய அவசியம் இனி இருக்காது. அதிமுக ஆட்சியில் அந்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அற்புதமான வீடு இல்லாத மீனவ குடும்பத்திற்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற பொழுது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தா அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதே போல கடலில் மீன்பிடி தொழில் ஈடுபடும் போது விபத்துக்குள்ளாகின்ற நோய்வாய்ப்படுகின்ற மற்றும் காணாமல் போகின்ற மீனவர்களை விரைந்து மீட்க செயற்கைக்கோள் இணைப்புடன் கூடிய கடல் ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்படுத்தப்படும். கடலே பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மீனவர்களை மீன்பிடி படகுகளை மீட்பதற்கு மீனவர் மீட்பு குழு மற்றும் இழுவை படகு வசதி செய்து கொடுக்கப்படும். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு கடலில் ஏற்படுகின்ற பேரிடர் பற்றி செய்தி வழங்கிட வகையில் சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு மையம் கடலோர மாவட்டங்களில் ஏற்படுத்தப்படும். மேலும் ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகுகளுக்கு ரேடியோ டெலிபோன் வழங்கப்படும். அதே போல மீனவர்கள் மாதம் மானிய விலை வழங்கப்படும் டீசல் 500 லிட்டராக உயர்த்தப்படும். 65 வயதுக்கு மேற்பட்ட மீனவர்கள் மீனவர் நல வாரியம் மூலமாக இப்போது வழங்கப்படுகின்ற 1000 ரூபாயை 2500 ரூபாயாக வைத்து வழங்கப்படும். அதே போல இஸ்லாமியர்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றியிருக்கிறோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களெல்லாம் தவறான விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் அதிமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சிருக்குது. தவறா? தவறுங்களா? ஏ திமுக கூட்டணி வச்சதில்ல. 1999ஆம் ஆண்டு திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்கல்ல. பாரத பிரதமர், அன்றைக்கு மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர் தலைமையில் திமுக கட்சி அமைச்சராக இருந்தாங்களா இல்லையா? அப்போ மதவாத கட்சி இல்ல. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்கல்ல. அப்போ மதவாத கட்சி இல்ல. திமுக கூட்டணி வச்சா மதவாதம் கிடையாது. அண்ணா திமுக கூட்டணி வச்சா இதை தவிர்த்து வேற என்னையா சொல்ற? கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி தினம் அதையே பேசி பேசி வராரு. நம்ம பத்தி பேசுவதற்கு சரக்கு இல்லங்க. பாருங்க யாரோட இருக்காங்க, யாரோட இருக்காங்க, யாரோட? அப்ப பிஜேபியோட இருந்தாங்க. இப்ப ஏன் மாத்தி பேசுறாங்க? அப்போ நல்ல வாய், இப்போ நீங்களே பேசிக்க சொன்னா சண்டைக்கு பாருங்க. நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு அம்மா இருக்கின்ற பொழுது அற்புதமான திட்டங்களை கொடுத்தாங்க. 2001ஆம் ஆண்டு அம்மா இடத்துல இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை, ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவுக்கு தேவைப்படும் சந்தனக்கட்டை கொடுத்தது அதிமுக. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு
நிதி உதவி வழங்குகிறது. திடீரென்று 2019ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. என்னிடத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் அதை தொடர்ந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள நிதி உதவி வேண்டும்னு கேட்டாங்க. தொடர்ந்து அதிமுக அரசு நிதி உதவி வழங்குச்சு. 2021ஆம் ஆண்டு இந்த நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை ஏற்று ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 6 கோடி இருந்து 12 கோடியா உயர்த்தி கொடுத்தோம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல ஹஜ் எல்லாம் வேணும் கேட்டாங்க. 15 கோடி ஒதுக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2016 ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக. உலமாக்கள் மற்றும் ஓதிலாவுக்கு ஓய்வூதிய பயணிகள் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் கோரிக்கை வச்சாங்க. 2004 இருந்து 2006 உயர்த்தணும். அவருடைய ஓய்வூதியம் 750 இருந்தது. அதை 3000 உயர்த்தி கொடுத்தோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் மானிய விலையில் கொடுனாங்க கேட்டாங்க. 25,000 மானிய உதவி செஞ்சோம். வகுப்பாரத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தற்காகல் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதியுதவி வழங்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்புடன் நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக ஆட்சியில். 2018ஆம் ஆண்டு இங்கே கஜா புயல் போது நாகப்பட்டினத்துக்கு நான் வந்து மக்களை சந்தித்து ஆறு சொல்ல வந்த பொழுது நாகூர் தர்கா குளக்கரை பழுதடைந்து விட்டது. அங்கே இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் குளக்கரையை நேரடியாக வந்து பார்வையிட வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை ஏற்று நாகூர் தர்காவுக்கு சென்று குளக்கரையை பார்த்து அந்த குளக்கரையை சீர் செய்ய 4.2 லட்சம் கோடி 4.25 கோடி நிதி ஒதுக்கி செஞ்சு அந்த நாகூர் தர்கா குளக்கரையை சரி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல 2002ஆம் ஆண்டு இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தது அதிமுக. மேலும் அவருடைய பெயரிலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தது அதிமுக. 2017 திண்டுக்கல் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக. சற்று இஸ்லாமிய பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். ஆக ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டா சொல்வதெல்லாம் கேட்பது கிடையாது. கூட்டணி என்பது தேர்தல் நடத்தல் அமைப்படுது. கொள்கை என்பது நிலையானது. கொள்கைக்கும் கூட்டணிக்கும் வேற வித்தியாசம் இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி என்ன கொள்கை கடைபிடித்தாரோ அந்த கொள்கை தான் இப்பொழுதும் கடைபிடிக்கிறோம். ஆகவே யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. இப்போ அதிமுக தெளிவா இருக்குது. எங்க கூட்டணி தெளிவுபடுத்தியாச்சு. எங்க அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை அதிமுக தலைமை தான். அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக நம்முடைய கூட்டணி வேட்பாளர் EPS என்று அறிவிக்கப்பட்டார். அப்புறம் எங்க டெல்லி வருது? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமா? யாரை ஏமாத்துற? ஒவ்வொரு முறையும் ஏமாத்தி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஏமாற்ற பார்க்கிறார். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமா? இப்ப எங்க தேர்தல் நடக்குது? சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. நமக்கு கிடைக்கின்ற இங்க இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற யோசனை கூட முதலமைச்சருக்கு இல்லை. என்ன செய்வது? திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னும் 24 இருக்கிறீங்க. இது சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், டெல்லிக்கு நடக்கிற தேர்தல் அல்ல. தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்பதற்கு நடக்கிற தேர்தல். மக்களோட ஆட்சி அகற்றப்படுகின்ற தேர்தல், ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டிய தேர்தல். அதற்காக தான் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். கூட்டணி அமைப்பதற்கு காரணம் வாக்குகள் சிதறாம அந்த நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கிடைக்க வேணும். வேட்பாளர் வெற்றி பெற்றால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அதே போல ஒவ்வொரு கட்சி அப்படித்தான். திமுக தலைமையில் கூட்டணி அமைச்சிருக்காங்கல்ல, அவர்களும் இந்த நோக்கத்தில் தான் அமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணி வச்ச கட்சி தான். அதே போல அதிமுக கட்சியில் வச்ச கூட்டணி கட்சியெல்லாம் திமுகவிலையும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இப்படி தேர்தலுக்கு தேர்தல் மாறி மாறி கூட்டணி மாறிக்கொண்டு தான் இருக்கும். கொள்கை நிலையானது. யாரும் சிறுபான்மை மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. கண்ணை எமை காப்பதை போல சிறுபான்மை மக்கள் உங்களை காப்போம் காப்போம் காப்போம். சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ மக்கள், ஏனைய சிறுபான்மை மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுக்கு துணை நிற்பது அதிமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைய தினம் மின் கட்டணம்
67 சதம் உயர்ந்தாச்சு. நகராட்சி வீட்டு வரி 100 சதம் உயர்ந்தாச்சு. ஆண்டுக்கு 6 சதம் உயர்வு. கடவரி 150 சதம் உயர்த்தியாச்சு. குடிவரி உயர்த்தியாச்சு. குப்பைக்கு வரி போட்டாச்சு. உணவுப் பொருள் விலை வெண்ணெய் முட்டை விலை உயர்ந்தாச்சு. அரிசி விலை உயர்ந்தாச்சு. பருப்பு விலை உயர்ந்தாச்சு. எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. மக்கள் படுகிற துன்பத்தை பற்றி இந்த அரசுக்கு கவலை இல்லை. அதிமுக சார்பாக பல அறிவிப்புகளை நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக நிறைய சாதனை படைச்சிருக்கிறோம். அது டைம் வேறு ஆயிட்டுது. இன்னைக்கு முதலமைச்சர் அவர் சொன்னார் ஒன்றுமே செய்யலின்னு. இவர் ஒரு வேளாண்மை கல்லூரியை அறிவிச்சாங்க. ஒரு வேளாண்மை கல்லூரி அறிவித்து அதுக்கு இடமும் தேர்வு செய்யலை, கட்டடமும் கட்டலை. ஒரு பக்கம் முதலாண்டுமான ஒரு பக்கம் படிக்கிறான், 2வது ஆண்டு ஒரு பக்கம் படிக்கிறான். இப்படி அலங்கோல ஆட்சி தேவையா? அதே போல நாகப்பட்டினம் நம்பியார் நகர் மீனவ கிராமத்தில் தண்ணீர் திட்டம் மூலம் மீன்பிடி துறைமுகம் கட்டப்பட்டது. பொதுமக்கள் பங்களிப்பு 11 கோடி. இந்த பணி கூட முழுமையாக நிறைவேற்றல, மீனவர் பயன்பாட்டுக்கு வரல. அதிமுக ஆட்சி வந்த உடனே எஞ்சி பணிகள் முழுவதும் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். நாகப்பட்டினம் மீனவர் கிராமங்களில் மீனவர்கள் வீடுகளை இடித்துவிட்டு கட்ட நிதி வழங்கப்படும் என்று விடியா திமுக அரசு கூறியதை அதை மீனவர்கள் நம்பி தங்களது வீடுகளை இடித்த நிலையில் இதுவரை அரசு வீடு கட்ட நிதி ஒதுக்கப்படாத நிலையில் அரசின் பேச்சை கேட்டு மீனவர்கள் தற்போது வீடு இல்லாமல் இன்றைக்கு பாதித்திருக்கிறார்கள். அதிமுக ஆட்சி வந்தால் அந்த மீனவர்களெல்லாம் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கை மீனவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதுபோல் ஆறுகாட்டுத்துறையில் 150 கோடி மீன்பிடித்துறை அமைக்கும்படி 20% தான் முடிஞ்சிருக்குது, 70% முடிஞ்சிருக்குறாங்க. எஞ்சிய பணிகள் அனைத்தும் அதிமுக ஆட்சி வந்த உடனே இது எல்லாம் பாருங்க எவ்வளவு பொறாமை. ஏங்க இதில் என்ன இருக்குது? அதிமுக ஆட்சியில் மீனவருடைய நன்மை கருதி மீனவருடைய கோரிக்கை ஏற்று மீன்பிடித்துறையை அறிவித்து கட்டிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் நிதி ஒதுக்கிட்டோம், அதை வச்சு கட்ட வேண்டியதானே. ஏன்னா கமிஷன் கிடைக்காது, அதனால் அப்படி கடப்பில் போட்டான். அதிமுக ஆட்சி வந்த உடனே நான் மீன்பிடி துறைமுகம் முழுவதும் கட்டி முடிப்பு ஏற்பட்டு அதே போல் வெள்ளப்போல மீன்பிடி துறைமுகம் 120 கோடியில் 60% தான் முடிஞ்சிருக்குது, மீதி கிடப்பில் போட்டான். இந்த திட்டத்தையும் முழுமை பெற்று இந்த மீன்பிடி துறைமுகம் முழுசாக முடிவு பெற்று பயன்பாட்டு கொண்டு வரப்படும். நாகூர் பட்டஞ்சேரில் 19 கோடியில் கடல் தடுப்பு சுவர். கடல் நீர் உள்ளே புகாமல் நன்னீர் கடலுக்கு சென்று வீணாகாமல் தடுக்கத்திடம் வளவனாறு, அடப்பாறு, அரிச்சந்தாறு, ஆறு, வெள்ளையாறு, பாண்டவையாறு ஆகிய 5 ஆறுகளை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கரைகளை உயர்த்தி தடுப்பண 570 கோடி செலவு செஞ்சு கொடுக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடல் நீர் அப்படியே உட்புகம். அதில் இருக்குது உள்ளே வரும்போது பேக் வாட்டர், அது வரும்போது அந்த உப்பு தண்ணி பாய்ச்சிடும். அப்படி உப்பு தண்ணி கடல் உப்பு தண்ணி வராமல் தடுத்து அந்த விளைநிலைகள் நல்ல நீர் கிடைக்கின்ற சூழலை உருவாக்கணும். மேலும் பல ரெகுலேட்டர் அமைக்க திட்டமிட்டு இருந்தேன். இந்த ஆட்சி மாற்றத்தில் அது கிடப்பில் போட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே எந்தெந்த இடத்துல ரெகுலேட்டர் வேணுமோ அத்தனை இடத்துல ரெகுலேட்டர் அமைக்கப்படும். வேதாரண்யத்தில் அரசு அதே போல் வேதாரண குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக 6000 வீடு கட்டி தர அறிவிப்பு வழங்கி 1360 வீடுகள் கட்டி அதில் 120 வீடு அப்படியே கிடக்குது, மீதியெல்லாம் முடிக்கல. மற்ற வீடுகள் அனைத்தும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சி வந்த உடனே இந்த திட்டம் தொடர்ந்து அந்த இதில் யாராருக்கெல்லாம் வீடுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதோ அத்தனை பேருக்கு வீடுகள் வழங்கப்படும். வேதாரண்யத்தில் அரசு தலைமை மருத்துவமனை அமைக்கப்பட்டது. நோயாளிகள் பூரண சிகிச்சை அளிக்க எந்த நடவடிக்கையும் இல்லை. அதிமுக ஆட்சி வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். வேதாரண்யத்தை தலைமையாக கொண்டு வருவாய் கோட்டம் உருவாக்கப்பட்டு புதிய கோட்டம் வருவாய் கோட்டம் கட்டப்பட்டது. அதோட வேதாரண்யத்தில் புதிய வட்டாட்சியலம் கட்டப்பட்டது. நிறைய இருக்குது. வேதாரண்யத்தில் வேதாமிருந்த ஏரி 7.5 கோடியில் செயல்படுத்தணும். தலைநகர் ஓரடி புலத்தில் 63 கோடி மீன்வள கல்லூரி அமைக்கப்பட்டது. அதே போல செம்போடையில் அரசியல் தொழிற்பயிற்சியிலையும் ஐடி அமைக்கப்பட்டது. இப்படி நிறைய இருக்குது. அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம். அதோட ஆகாய தாமரை அகற்றப்படாமல் இருக்குது. அதிமுக ஆட்சி வந்தோன்னே அதெல்லாம் அகற்றப்படும். நாகூர்
பட்டணச்சேரி மீனவர் கிராமத்தில் தூண்டில் உழவை அமைத்து தரப்படும். அதே போல அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே வரி உயர்வு, வீட்டு வரிகளை உயர்த்திட்டாங்க, விலைவாசி உயர்வு, இதனால் மக்கள் பாதிப்பு உள்ளாயிருக்காங்க. அதிலிருந்து மீட்டெடுக்கின்ற விதமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும், வங்கியிலே செலுத்தப்படும். அனைத்து குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு தரப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். எல்லா நம்முடைய குடும்ப அட்டைதாரருக்கு பொங்கல் தொப்பு கொடுக்குறோம். நம்முடைய தைப்பண்டிகை போது அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். இப்போ நகர பேருந்தில் பெண்கள் தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக அமைந்தவுடன் ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய. அதே ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கள் அவள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் புதிய ஆட்டோ ஆனால் 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இன்னைக்கு குடும்ப அட்டைக்கு வழங்கப்படுகின்ற அரிசி தரம் இல்லாத சொல்றாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ரேஷன் கடையில் தரமான அரிசி கடையில் எப்படி இருக்குதோ அதே அரிசி உங்களுக்கு வழங்கப்படும். ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், மீனவ மக்கள் வீடு இல்லாமல் இருக்கின்றவர்கள் அனைவருக்கும் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அனைத்து தர மக்களுக்கும், ஏழைகள் என்று இருந்தால் அது எந்த ஜாதி மதமே கிடையாது, அனைவருக்கும் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்களுக்கும் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பட்டப்படிப்பு படித்து இன்றைக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காம இருந்தால் பணி கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். அதோட நம்முடைய விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளி கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். கட்டிட தொழிலாளிகள் பணி செய்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவருக்கு நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்ற பொழுது அந்த ஜல்லிக்கட்டு போட்டி அனுமதியோடு நடத்தினா 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்றவர்கள் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு காப்பீடு செய்யப்படும். அந்த பிரீமியத்தை அரசாங்கமே செலுத்தும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டம் கொண்டாந்தமோ நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.